ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஸ்பெக்ட்ரம் சினிமா. நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போற படம் இப்போ வந்து ரீசெண்டா வெளியாயிருக்கிற எனிமி கோஸ், அதாவது எதிரி அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல வந்துட்டு லவ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி பாண்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்கிவ்னஸ்னா என்ன அப்படின்றத ரொம்ப டீடைலிங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. சிமோ ரூபியோ ரெண்டு பேரும் வந்துட்டுமே நெய்பர்ஸ். ஆனா வந்துட்டு சிமோவுக்கும் ரூபியோக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. சிமோ தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சிமோ தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட இருக்கிற ரூபியோ கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்து நம்ம சிமோவை ரொம்ப கேவலப்படுத்திடுறாரு. சோ இதனால இவர் ரொம்ப மனதளவுல காயப்பட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சிமோ தன்னோட அந்த கிராண்ட் ஃபாதர் அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விடும்போது ரூபியோட சவுண்ட் அங்க கேக்குது. அங்க போய் பார்த்தா ரூபியோ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி பேரலைஸா இருக்காரு. கை கால்லாம் அசைக்கவே முடியாது. அவருக்கு யாரோட ஹெல்ப் தேவை அப்படின்ற சூழ்நிலை வருது. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் ரூபியோவை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட அந்த மொத்த கதையே. கிறிஸ்டின் செக்கா, ஹியூகோ வில்சன், இவங்க ரெண்டு பேரும் அந்த லீட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தையே நம்மள ஹோல்ட் பண்ணி பார்க்க வச்சுச்சு. மத்தபடி இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். சோ இவங்களோட ஸ்டோரி கூடவே இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி பேக் ஸ்டோரிஸையும் இந்த படத்துல கனெக்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளேல சொன்னது இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் தான். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சோ அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இந்த சீன் வரும், அதாவது மோட்டிவேஷன் சீன், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வந்து அவனை ஒரு எதிரி அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டு அவனை நம்ம எதிர்க்கிற தயாராகணும் அப்படின்றது. அத வந்து அந்த சீன்ல சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கும். எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் தான். சரி, இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிளாட், அதுக்கப்புறம் ப்ரெடிக்டபிளாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்காது. ஒட்டுமொத்தத்துல இந்த படம் வந்துட்டு ஒரு டீசென்டான படம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.